நம்ம ஹீரோவும் வந்து அவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இத பத்தி சொல்லுவாரு. அவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாரு அப்டின்னா வந்து, "நீ யார்ட்ட செக் வாங்குனீங்களோ அவங்ககிட்டயே போய் கேளுங்க" அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த சேட்டுக்கிட்டயே போயிட்டு கேட்டுறலாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, சேட்டு எங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் விஷயமே தெரியும். சேட்டுக்கு இது போல உடம்பு சரியில்ல அப்டிங்கிறனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எப்படியாவது சேட்ட பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்டின்றதுனால, நம்ம ஹீரோ அந்த சேட்டுக்கிட்ட போயிட்டு, "சேட்டு எப்படியோ எனக்கு செக் வேணுமே" அப்டின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையில பேசிட்டே இருக்கும்போது, சேட்டோட பையன் வந்துருவாரு. இப்ப என்ன ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவரும் அங்கேருந்து சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளில வந்ததுக்கப்புறமா, அப்பதான் விஷயமே தெரியும் என்ன அப்டின்னா, சேட்டு வந்து இது போல இறந்துட்டாரு அப்டின்னு சொல்லிட்டு. இத கேட்கிற ஹீரோ, "ஐய்யய்யோ! போச்சே" அப்டின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த சேட்டோட பையன்கிட்ட போயிட்டு, "இது போல சார் எனக்கு உங்க அப்பா இது போல காசு குடுத்தாரு" அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா சேட்டோட பையன் நம்பவே மாட்டாரு. இதனால என்ன ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏதோ ஸ்கேம் பண்றதுக்கு வந்திருக்கான் போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில வச்சு நம்ம ஹீரோ மிரட்டுனதுனால, "இல்ல, இல்ல சார் உண்மையாலுமே அதான்" அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சேட்டோட பையன் நம்பாமலே போயிருவாரு. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, மேற்கொண்டு ஐடியா யார்ட்டயா கிடைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன அப்டின்னா, "இது போல வந்து ஒரு டிடெக்டிவ பார்த்து பேசணும் அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும்" அப்டின்னு சொல்லிட்டு. அடுத்த பார்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா வந்து நம்ம மிஸ்டர் மூமெண்ட்ட மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.